தாவேக்காவில் 3 முக்கிய நபர்கள் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சிபிஐ. அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். முழுமையான தகவலை பார்ப்போம் வாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று இரவு விஜய் நடத்தின பரப்புரையில் கரூரில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ முதற்கட்ட விசாரணையில் 3 நபர்கள் முக்கிய நபர்கள் மீது தாவேக்கா தரப்பில் உள்ள 3 முக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் யார் இடம்பெற்றிருக்காங்கன்னா, அந்த அறிக்கையில் A1ஆக மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய, அதாவது தாவேக்காவில் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மத்தியழகன் மீதும், A2ஆக புஷி ஆனந்த் அவர்கள் மீதும், A3ஆக தாவேக்காவினுடைய தகவல் பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் மீது வந்து A3ஆக வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சிபிஐ வந்து. இவர்கள் 3 பேரையும் முதல் கட்ட விசாரணையாக விசாரிக்கணும்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து விஜய் மீது எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யப்படவில்லைன்னு தெளிவாக வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த வழக்கை முழுமையாக விசாரணை செய்த பிறகே குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து அதன் அடிப்படையிலே சிபிஐ வந்து மேற்கொண்ட நடவடிக்கையை வந்து மேற்கொள்வாங்கன்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க.